மன்னரே தவறு செய்தாலும் யாராவது ஒருவராவது புரிய வைக்க வேண்டும் அல்லவா? அன்றொரு நாள் கடுமையான பனி, யாரும் வெளியே நிற்க முடியாத குளிர். அக்பர் தனது பெரிய அரண்மனையின் மாடியில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தார். அவர் ஆழ்ந்த மூச்சை விட்டு சொன்னார், இவ்வளவு பனியா? இதுல யாராவது ஒரு இரவு முழுக்க நின்னா உயிரே போய்விடும் என்றார். அக்பர் பக்கத்தில் இருந்த பீர்பால் மெதுவாக மன்னனை நோக்கி வந்தார். மன்னா, யாராவது நிற்க முடியாதது கிடையாது. நீங்கள் 1000 பொன் பரிசா கொடுத்தீங்கன்னா ஒருவராவது இந்த பணியையும் தாண்டி ஒரு இரவு நின்று விடுவர் என்றார். உடனே அக்பர், உண்மையாகவா பீர்பால் என்றார். பின் அடுத்த நொடியே அவர் காவலர்களிடம் கட்டளையிட்டார், நாளைக்கே அறிவிப்பு வெளியிடுங்க. இந்த பணியில் ஒரு இரவு முழுக்க நிற்பவனுக்கு 1000 பொன் பரிசு என்றார். இந்த செய்தி நாடெங்கும் பரவியது. அடுத்த நாள் காலை பனிக்கட்டியான காற்றில் நடுங்கியபடி ஒரு ஏழை மனிதன் அரண்மனைக்கு வந்தான். அவன் கூறினான், மன்னா, எனக்கு குடும்பம் இருக்கு, அவங்க பசியால வாடுறாங்க, நான் இந்த சோதனைக்கு தயாராயிருக்கிறேன் என்றார். அக்பர் ஒரு நிமிடம் அவனை உற்று பார்த்துவிட்டு, சரி, இன்று இரவே இச்சோதனை, நல்லா தயாராகிக்கோ என்றார். அந்த இரவு யமுனை ஆற்றின் நீர் பனியாய் உறைந்திருந்தது. ஏழை மனிதன் தன்னுடைய நடுங்கும் உடலை கட்டுப்படுத்தி ஆற்றுக்குள் மெதுவாக இறங்கினான். அவன் கண்கள் தூரத்தில் இருந்த அரண்மனை மாடியில் எரியும் ஒரு சிறிய விளக்கில் நின்றிருந்தன. இந்த ஒளி என்னை காப்பாற்றும், என் குடும்பத்தையும் காப்பாற்றும் என்று அவன் மனதில் சொல்லிக்கொண்டான். இரவு முழுவதும் குளிர் அவனை தாக்கியது, ஆனால் நம்பிக்கை அவனை காப்பாற்றியது. காலையில் முதல் ஒளி படும்போது அந்த மனிதன் இன்னும் உயிருடன் இருந்தான். காவலர்கள் ஆச்சரியப்பட்டனர். அரண்மனை முழுக்க செய்தி பரவியது. ஏழை மனிதன் மன்றத்தில் நிற்க அவர் கேட்டார், எப்படி இந்த பணியில் வாழ்ந்தாய் என்று. அவன் மெதுவாக சொன்னான், மன்னா, தூரத்தில் இருந்த அரண்மனை விளக்கின் ஒளி எனக்கு தைரியம் தந்தது என்றான். அந்த நொடியே சில மந்திரிகள், அதான் ஐயா தவறு, அவன் அந்த விளக்கிலிருந்து வெப்பம் எடுத்திருக்கிறான், அவனுக்கு பரிசு கொடுக்கக்கூடாது என்று வாதம் செய்தனர். அக்பர் குழம்பினார். அவர்களின் தர்க்கம் சரியாகவே போல இருந்தது. பரிசு ரத்து செய்யப்பட்டது. மறுநாள் அக்பர் அரண்மனைபுரத்துக்கு வந்தபோது பீர்பால் ஒரு பெரிய பாத்திரத்தில் அரிசி வைத்து தூரத்தில் ஒரு மெழுகுவர்த்தியை வைத்திருப்பதை பார்த்தார். உடனே அக்பர் சிரித்தார். பீர்பால், இவ்வளவு தூரத்தில் வைத்த மெழுகுவர்த்தி அரிசியை எப்படி சமைக்கும் என்றார். பீர்பால், அதே மன்னா, அந்த ஏழை மனிதன் தூரத்தில் இருந்த விளக்கிலிருந்து எப்படி வெப்பம் பெற்றானோ அதே மாதிரி இதுவும் சாத்தியம்தானே என்றார். அக்பர் உண்மையை உணர்ந்தார். தன் முடிவு தவறு என்பதை புரிந்தார். உடனே அந்த ஏழை மனிதனை வரவழைத்து, 1000 பொன் மட்டுமல்ல, உன் மன வலிமைக்காக கூடுதலாக 500 பொன் என்று கூறினார். மன்றம் முழுக்க கைத்தட்டலால் முழங்கியது. பீர்பால், நீதான் என் அரசவையின் ஒளி என்று அவர் கூறினார். நம்பிக்கை மட்டும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் இழக்காத ஒருவனே வெற்றியாளனாக திகழ்கிறான். கதை பிடிச்சிருந்தால் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் செய்யவும்.